இப்போ பேக்கிங் போயிட்டு இருக்கு. 9 to 9 days 10 days வந்து எங்களுடைய இந்த டிராவல் வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு சிட்டில போய் நாங்க ஸ்டே பண்ண போறோம். ஸோ அதுக்கு இங்க ஃபுல்லா ட்ரெஸ்ஸஸ் வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன். புக்ஸ் எல்லாமே இதுல வச்சிருப்போம். இது கிளாத் மெட்டீரியல் ஃபுல்லா வந்து இது இருக்கும். எங்களோட வாட்சஸ் வந்து இந்த பாக்ஸா, இதுல வந்து என்னுடைய அக்சசரிஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலதான் இந்த பாக்ஸ் நாங்க வாங்கிச்சு வந்து இந்த மாதிரி ஐப்பா வாங்கி வச்சிருக்கோம். ஆன்லைன்ல டிராவல் பண்ணும்போது எடுத்து டாய்லெட்ரிஸ்க்கு காஸ்மெட்டிக்ஸ்க்கு இது மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இது இந்த மாதிரி நிறைய ஜிப்லாக் பவுச்சஸ் மாதிரி இதுதான் போட்டிருக்கோம். ஸோ வந்து சேஃபா இருக்கும். குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது ஃபுல்லா வந்து வெசல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல ஃபுல்லா வந்து அரிசி. ஸோ வந்து இப்போ பேக்கிங் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா யஷ்வந்த்க்கு எக்ஸாம்காக நாங்க சேலம் போக போறோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான பேக்கிங் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 9 days 10 days வந்து எங்களுடைய இந்த டிராவல் வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு சிட்டில போய் நாங்க ஸ்டே பண்ண போறோம். ஸோ அதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம எடுத்துட்டு போகணும் இல்லையா, அதான் போயிட்டு இருக்கு. நீங்க அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ இது ஃபுல்லா ட்ரெஸ்ஸஸ் வந்து சஃபல் பண்ணி வச்சிருக்கேன். என்னோடது, ஈஷோடது, ஐப்பாவோடது 3 பேருதுமே. ஸோ எக்ஸாமுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு தனியாக ஒரு செட்டு, அப்புறம் வெளியில் போனால் போட்டு போகிறதுக்கு தனியாக ஒரு செட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அப்போ தான் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ட்ரெஸ்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் வந்து ஃபுல்லாகவே நான் தனித்தனியாக பாக்ஸாக பேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக யஷ்வந்தோடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. அவன் கொண்டு போக வேண்டிய பேடு, அதுக்கப்புறம் ஃபைலு, அவன் படிக்க வேண்டிய புக்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கோம். இது ஒரு பேக். இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா நான் பாண்டி போற வழியில வாங்கினேன். ஒரு இது மாதிரி கிளாத் மெட்டீரியல், ரொம்ப சூப்பரான ஒரு பேக் இது. ஸோ அதனால இதை தனியா யஷ்வந்துக்குன்னு எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸா எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இது இருக்கும். எங்களோட வாட்சஸ் இருக்கு. ஸோ வாட்சஸ், அதுக்கப்புறம் அதோடைய சார்ஜஸ். இது வந்து அப்படியே ஒரு எல்லாமே ஸ்மார்ட் வாட்ச்ன்றதுனால கண்டிப்பா சார்ஜஸ் தேவைப்படும். அதனால இது அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டோம். ஸோ சேஃபா இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பேர் தெரியும், இட்ஸ் நெயில், இது நெயில் பாக்ஸ், நெயில் எல்லாத்தையும் வந்து கட் பண்றது எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இது வந்து எப்பவுமே நான் எடுத்துட்டு போவேன் எங்க போனாலும், ஏன்னா இதுல சிசர் எல்லாமே வந்துடும் அப்படின்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ், இதுல வந்து என்னுடைய அக்சசரிஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து முதல்ல இதை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், வெளியில எல்லாம் எடுத்துட்டு போவேன் ஃபோன் எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் அது இல்லைன்றப்போ இது ஃபுல்லா அக்சசரிஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் காமிக்கிறேன். இதுல வந்து நான் டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டெட்ஸ், பிரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறம் கேட்ச் கிளிப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இதுல போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இங்க இருந்தே பிரிச்சு கரெக்டா எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அங்க போய் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இது ஃபுல்லா அக்சசரிஸ் போட்டு வச்சுட்டு ஒரு பாக்ஸ் இது. அதுக்கப்புறம் என்னோட ஹேர் ட்ரையர், கோம்ப், இது என்னுடைய கம்ப்ளீட் காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற இது. இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல வாங்கினேன், மினிசோல வாங்கினேன். மினிசோ vlog நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. பிலோ 199 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலதான் இந்த பாக்ஸ் நாங்க வாங்கினோம். மினிசோல வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸஸ் எல்லாம் வந்து இதே மாதிரி நிறைய ஆர்கனைசர் பாக்ஸஸ் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிராவல் டைம்லயும் சரி, வீட்லயும் சரி, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுல ஒரு லாக் இருக்கும். ஸோ லாக் பண்ணிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டிலும் இருக்கும். ஸோ இது ஃபுல்லா வந்து என்னோட மேக்கப் கிட் அப்படின்னு சொல்லலாம். மேக்கப் கிட் இருக்கு, ஐலைனர், லிப் பாம், மஸ்காரா, ஐ ஷேடோ, நெயில் பாலிஷ் ரிமூவர், நெயில் பாலிஷ். அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப ஃபேவரட் பிராண்ட் இந்த அவதாரோட எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். இதை பத்தி ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம அவதார் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரோவில்ல தான் கிடைக்கும். இந்த அவதார் மஸ்க் இதெல்லாம் அங்க ஆரோவிலோட ரொம்ப ஃபேமஸான பெர்ஃப்யூம்ஸ் இது, அக்தர் பெர்ஃப்யூம்ஸ். ஸோ கேட்ச் கிளிப்ஸ் இது எல்லாமே இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து சேஃபாகவும் இருக்கும், அதே நேரம் நம்ம டிராவல் பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது இது, பட்ஸ், மிரர். ஐயோ மிரர் உள்ள வைக்க மறந்துட்டேன்வா, தேங்க்யூ. இரு நானே காமிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இந்த இதுல வந்து பவுச் வந்து இந்த மாதிரி ஐப்பா வாங்கி வச்சிருக்கான். ஆன்லைன்ல வாங்கினான்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல வாங்கினா இந்த மாதிரி பவுச்சஸ்லாம். ஸோ அதை காமி ஐப்பா. இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் கவர்ஸ் ஆன்லைன்ல. ஸோ இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து டிராவல் பண்ண இது அமேசான், இது எங்க வாங்கினது? ஷாப்ல வாங்கினது. ஓகே. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிராவல் பண்ணும்போது எடுத்து டாய்லெட்ரிஸ்க்கு, காஸ்மெட்டிக்ஸ்க்கு இது மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பாருங்க,
இது இந்த மாதிரி நிறைய ஜிப்லாக் பவுச்சஸ் மாதிரி இது அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னுடைய ஆயில், க்ரீம், சீரம், அலோவேரா ஜெல் இதெல்லாமே இதில் போட்டு ஜிப் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு அப்படியே நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஜிப்லாக் பவுச்சில் தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து சேஃபாக இருக்கும், எந்த அப்படியே கொட்டாது, மேக்ஸிமம் கொட்டாத மாதிரி தான் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜிப்லாக் பண்ணி நம்ம இப்படி பேக் பண்ணி இப்படி எடுத்து வச்சிடலாம். ஸோ இது எல்லாமே நீ ஒரு பேக்ல போட்டோம்னா இந்த பேக்கும் ரெடி. ஸோ ஆல்ரெடி பெட்டி அடுக்குனத ட்ரெஸ் எடுத்து வச்சதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு இப்போ இந்த 3 பெட்டி ரெடி ஆயிருக்கு, 3 பேகேஜ் ரெடி ஆயிருக்கு. ஸோ இது வந்து பெரிய பெட்டி. இதுல வந்து யஷ்வந்தோடதும் ஐபாவோடதும் ஃபுல்லா வந்து பேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று வச்சிருக்கோம். இது கொசுவத்தி லிக்விட், அயன் பாக்ஸ் இதெல்லாமே கொண்டு போறோம். இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கிங் பேக். இது இப்ப நான் வந்து இதுல வாங்கினேன், பிளிப்கார்ட்ல வாங்கினேன், ஆஃபர்ல வந்தது. ஸோ இதுல வந்து எங்க 3 பேரோட 2 நாள் ட்ரெஸ் இருக்கு. ஏன்னா இடையில யஷ்வந்துக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து கேப் வருது. அது என்ன பிளான் எங்களுக்கு தெரியல, அதனால அது மட்டும் தனியா வச்சிருக்கோம். வேற ஏதாவது இடத்துக்கு போறதா இருந்ததுன்னா யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த பெட்டி ஃபுல்லா என்னோட ட்ரெஸ் இருக்கு. ஸோ டோட்டலா பேக்கேஜஸ் பாருங்க, 10 டேஸ்க்கு இவ்வளோ ஹைட்டா அடுக்கி வச்சாச்சு. இஷ்வா இதெல்லாம் இஷ்வாவோட எக்ஸாமுக்கான பிளான். ஏதோ டூர் போற மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஸோ ஃபைனலி பேக்கிங் போயிட்டே இருக்கு, கட்டில் ஃபுல்லா அதான் கிடக்கு. ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 பேக்ல தான் நாங்கள் வந்து பாத்திரம், அதுக்கப்புறம் குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து வெசல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக வந்து அரிசி, மசாலா, டப்பாக்கள் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ இது என்னென்ன அப்படின்றத நான் அங்கே போயிட்டு செட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன், பேக் பண்ணும்போது என்னால் காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் பார்த்தல. ஸோ ஐப்பா இஷோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பேர்ட்ஸ் வந்து இப்போ 1 வீக் நாங்கள் விட்டுட்டு போகிறோம். கேண்டி சக் 1 வீக், ஆமாம் 8 டேஸ், மோர் தென் 10 டேஸ் வந்து நாங்கள் விட்டுட்டு போகிறோம். எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் கேமரா வைக்க போறோம். ஆமா, கேமரா வச்சுட்டு விட்டுட்டு போகலாம். ஃபிஷ் பிரச்சனை இல்லை, ஒருத்தவங்கிட்ட சொல்லியிருக்கோம் வந்து ஃபுட்டு போட்டுருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பாக்ஸஸ் ஃபுல்லாக வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு இருக்கும். அது இல்லைனாலும் நாங்கள் அங்கே வந்து பார்த்துட்டே தான் இருப்போம், பார்த்துட்டே இருந்துட்டு தான் வந்து என்னன்றதை சொல்லுவோம். ஸோ வந்து மார்னிங் ஒரு 3-3:30 இருக்கும், ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு பிடிச்சி லக்கேஜ் எல்லாம் பின்னாடி ஏற்றிட்டு இஷ்வாக்கு பேக் சீட்ல ஒரு படுத்து தூங்கிட்டு வர மாதிரி எப்போவுமே நாங்கள் செட் பண்ணுவோம், பெட் மாதிரி. அது செட் பண்ணியாச்சு. ஸோ எப்படியும் ஒரு 7 to 8 hours 9 hours ஆகிடும் நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு. அதனால எப்படியும் அவன் சீக்கிரமாக எந்திரிச்சினாலும் தூங்க செய்வான். அதனால தான் இந்த ஒரு செட்டப். எப்போவுமே நாங்கள் லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னா இது எப்போவுமே எங்கள் காரில் இருக்கும். ஃபைனலாக ஒரு ஏர்லி மார்னிங் டைம் கார் எடுத்துட்டு பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஹாய். ஸோ இஷ்வா ஹாய் சொல்லு. ஹாய். இஷ்வா செட்டில் ஆயிட்டான். ஸோ நாங்கள் இப்போ சேலம் போகிறோம். ஸோ இந்த vlogல வந்து நீங்கள் பேக்கிங், அதுக்கப்புறம் அந்த வீடியோ, ஆமாம் எக்ஸாம்காக போகிறோம். அதான ட்ரிப் மாதிரி இப்போ போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஏர்லியாக கிளம்பிட்டோம். முதல்ல நாளே போய் செக்இன் பண்ணி இருந்தால் மட்டும்தான் யஷ்வந்துக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. யஷ்வந்துக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுவீங்களா எல்லாரும்? ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. சொல்லிட்டாங்க யஷ்வா ஆல் தி பெஸ்ட். அவன் கேட்டு வாங்கிக்கிறான், ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு. ஓகே, ஸோ நாங்கள் ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த vlogல என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த vlog இதோட முடியுது. டாடா.